தேவ நற்கருணையில் புனித சவேரியாரிடத்தில் நடந்த புதுமை. கிழக்கிந்திய நாடுகளின் அப்போஸ்தலரான புனித சவேரியார் தேவ நற்கருணையின் பேரில் மிகுந்த பக்தியாயிருந்தார். அந்த பக்தி காரணமாக அவரிடத்தில் சில புதுமைகள் நிகழ்ந்தன. ஒரு நாள் அவர் பூசை செய்யும்போது தேவ நற்கருணை உட்கொண்டவுடன் பூமியை விட்டு உயர நிற்கிறதை கோயிலில் இருந்தவர்கள் அனைவரும் கண்டார்கள். அவர் மக்களுக்கு தேவ நற்கருணை கொடுக்கிற போதும் மற்ற குருக்களைப் போல் தேவ நற்கருணைக்கு சங்கியாக முழங்காலிலே நின்று மக்களுக்கு தேவ நற்கருணை கொடுப்பார். ஒரு நாள் கோவை நகரில் இவ்வாறு ஏராளமான மக்களுக்கு தேவ நற்கருணை கொடுக்கிற போது முழங்காலில் இருந்தபடியே புதுமையாக பூமியை விட்டு 3 ஜான் உயரத்தில் எழும்பி மக்கள் அனைவருக்கும் தேவ நற்கருணை கொடுத்தார். மிகுந்த பலவீனம் உள்ளவனை உயர்ந்த மலைமேல் ஏறச் சொன்னால் அவன் என்னால் முடியாதென்பான். சில நாட்கள் நல்ல உணவை உண்ட பிறகு அதன் வழியாக தனக்கு வந்த பலத்தினால் அவன் உயர்ந்த மலைமேல் எளிதாய் ஏறுவான். சில கிறிஸ்தவர்கள் அநேக நாள் நன்மை வாங்காமல் 1 வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் போல் வாங்குகிறார்கள். அவர்களுடைய ஆத்துமம் பலவீனம் உள்ளதாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் 1 வருடத்திற்குள்ளாக பல முறை நல்ல ஆயத்தத்தோடு தேவ நற்கருணை வாங்கினால் அதன் வழியாக அவர்களுடைய ஆத்துமம் பலமடையும். ஆனால் தக்க ஆயத்தத்தோடு தேவ நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அசீரணம் உள்ளவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் பலன் வராது. இந்த குறை அவனுடைய வியாதி வழியாக வருகிறதே அல்லாமல் சாப்பிட்டதனால் அல்ல. அவ்வண்ணமே தக்க ஆயத்தமின்றி நன்மை வாங்குகிறவர்களுடைய ஆத்துமத்துக்கு தேவ நற்கருணையினால் நன்மை விளையப் போவதில்லை.